ஹாய் ஹலோ வெல்கம். இந்த வீடியோவில் நேற்று நடந்த பிக் பாஸ் 4ஓட அன்சீன்ஸ் பற்றினதான் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு நல்ல சாங்ஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டே வாத்தி கம்மிங் அப்படிங்கிற ஒரு நல்ல பாட்டோட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமாண்டி, சூப்பராக இருந்துச்சு. விஜய் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வேல்முருகன் அப்படியே பக்தி முத்தி போய் ஒரு பாட்டு பாடுறாரு. புதன்கிழமை இன்னைக்கு, அதனால கொரோனாலேருந்து மக்கள் எல்லாம் வெளியே வரணும், அதுக்காக ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. செமையா இருந்துச்சு. அப்படியே பக்தி முத்து போய் காலில் விழுந்துடலாமான்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஆமாக்கா ஒரு நல்ல பிகினிங் தான் நேற்று வேல்முருகன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்ரில்லா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அஜி வந்து தூங்கி இருந்துச்சு, அப்பதான் எந்திரிச்சு வந்திருப்பாங்க. உடனே மறுபடியும் என்ன பண்ணாங்க, பாட்டை போட்டு ஆடுங்கடா அப்படின்னு சொன்னது. அதுக்கு மூஞ்சி சொங்கி வச்சுட்டு ஃபைனலாக வந்து மறுபடியும் அதே சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆடுறாங்க கேப்ரில்லாவும் அஜிஷும். இதில் வந்து கேப்ரில்லாவே கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் ரொம்ப இது பண்ணி அவள் உடம்பை பில்ட் பண்ணி வந்துட்டு இருக்கா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவளை அங்கங்கே ஆட வச்சு ஓட வச்சு குதிக்க வச்சு அவள் கஷ்டப்பட்டு சேர்த்த உடம்ப அவள் கனவை களைச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. ஆமாண்டி, இந்த பொண்ணு இவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் செஞ்சு பிக் பாஸ்ல கடைசியில் வெளியே வரும்போது காத்தோட காணாம போயிரும் போல இருக்குடி. அடுத்து பார்த்தோன்னா நம்ம சம்யுக்தாவும் அனிதாவும் பேசிட்டு இருக்காங்கடி. சம்யுக்தா சொல்றாங்க, உங்க மேல நான் கோவமா இருந்தேங்க, சாரிங்க அப்படின்னு சொல்றா. என் மேல ஏன் கோவமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிதா கேக்குறாங்க. உடனே 2 தடவை ஹார்ட் பிரேக் கொடுத்தீங்க, சரி நானும் உங்களோட மிங்கிள் ஆகணும்னு நினைக்கும் போது திரும்ப ஹார்ட் பிரேக் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாக்கா, சம்யுக்தா எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அவள் அனிதா வந்து சொல்லுவாங்கல்ல, நான் எவ்வளோ டைம் மிங்கிளாக நான் ட்ரை பண்ணியும் அவங்க மிங்கிளாகலன்னு சொல்கிறாங்க. உடனே சம்யுக்தா சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல, இருந்தும் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, கம்பேர்னு சொல்கிறீங்க, இதில் என்ன கம்பேர் இருக்குது, கம்பேர் தான் அதர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, எப்படிங்க ஒருத்தங்களை இன்னொருத்தங்களோட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சம்யுக்தா கேட்குறாங்க. அதுக்கு வந்து அனிதா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வந்து எப்போதும் உங்களை எதாவது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக ஏதாவது இது சொல்கிறதுக்காக கூப்பிடுவேன், பட் நீங்கள் வந்து சரியாக கண்டுக்கல, ஐ மீன் அது உங்களுக்கு கேட்கல என்னன்னு தெரில, ஸோ எல்லோரும் இருந்து பேசும்போது கூப்பிடும்போது கண்டுக்கல, நான் அதை தாங்க மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. பெட்ரூம்ல இருந்து பெரிய இஷ்யூ வராம ஜென்ரல் டாக்ஸ் வந்து விட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொன்னாங்க கேட்டியாடி அனிதா, சுரேஷ் சார் மேலதான் எனக்கு கொஞ்சம் கோவம், ஏன்னா அவருக்கும் எனக்கும் ஆகாதுன்னு அவரே சொல்லிக்கிட்டாரு, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவர் இப்ப பேசினாலும் நான் அவர்கிட்ட திரும்ப பேசதான் செய்வேன், ஏன்னா அவர் டாஸ்க்லாம் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் இப்ப பேசினாலும் நான் பேசதான் செய்வேன், எனக்கும் அவருக்கும் ஆகாதுன்னுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாக்கா, பரவாயில்ல அனிதா, என்னதான் இருந்தாலும் அவள் வந்து மிங்கிளாக மறுபடியும் ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஐ மீன் அவங்க ட்ரை பண்ணால் ஓகே சொல்லுவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டாஸ்க்கு லாஸ்ட்டாக அந்த பாட்டுக்கு செம்மையாக டான்ஸ் ஆனாங்க. உண்மையாகவே எனக்கே அந்த காம்போ வந்து உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரும் எவ்வளோ அந்த இது மறந்து 2 பேருமே மிங்கிளாகி வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட ஒரு கெமிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுது, ஒரு நல்ல ஒரு இது தெரிஞ்சுது அவங்க 2 பேத்துக்குள்ளேயும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று மாசாக வந்து அர்ச்சனா என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமே வந்து எல்லாரும் பரபரன்னு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டால் சரி வெளியே என்ன நடக்குன்னு சொல்லிடுவாங்களோ, இதை பார்த்து நம்ம தப்ப திருத்திக்கலாமா இல்லை ஏதாவது நல்ல குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு அர்ச்சனா மேலேயே ஒரே கண்ணா இருக்கிறாங்க. எல்லாரும் பரபரன்னு இருக்காங்க. அர்ச்சனா தனியாக கிடைச்சா கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி என்ன நடந்தது அப்படிங்கறத கறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. ஆமாண்டி, இந்த அர்ச்சனா என்ட்ரியை காட்டிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுத்தாங்கல்ல, போர்டு கொடுத்தாங்கல்ல, அதை பார்க்கும்போது ஐயோ வேற லெவல்ல வச்சு செஞ்சுட்டாலோ அர்ச்சனா அப்படின்னு நினைச்சேன். வந்து அன்னைக்கேவாமா அப்படின்னு நினைச்சா, என்னடி இவங்க கட்டி பிடிச்சி உருண்டுருவாங்க போல, எல்லாத்துக்கும் பொறுமையா சொல்லி இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இவங்க ப்ரோமோல காட்டும் போது அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு வேற லெவலில் காட்டினாங்கடி. ஆமாக்கா, நானும் ப்ரோமோ பார்த்து பெரிய லெவலில் நினச்சேன். எல்லாரும் ஏதோ முக சொல்லிச்சு எல்லாம் டல்லான மாதிரி இருந்தாங்க. முடிய பிடிச்சிப்பாங்க நினச்சா இதுகளை கட்டி பிடிச்சிக்கிறோம் போலங்கக்கா. இதோட நேற்று எபிசோடோட அன்சீன்ஸ்லாம் முடிஞ்சுது. நாளைக்கு இந்த நாளோட எபிசோட்ஸோட அன்சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.